Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் நியூட்ரிஷன் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். அதில் மினரல்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாட் ஆர் ஆல் தி மினரல்ஸ்? ஏற்கனவே வைட்டமின்ஸ் பார்த்தோம், இப்போ மினரல்ஸ் பார்க்குறோம். மினரல்ஸ்க்கும் வைட்டமின்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஆர்கானிக், does not have carbon material or carbon atom in their structure. That is why it is called inorganic chemical substances. Examples பார்த்தீங்கன்னா கால்சியம், அயர்ன், அயோடின், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து மினரல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, தே ஆர் நீடட் ஃபார் எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா ரெகுலேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஃபிசியாலஜின்னு என்ன? ஹவ் அவர் பாடி ஒர்க்ஸ், ஆர்கன்ஸ் ஒர்க், ஆர்கன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, ஒரு செல்லுக்குள்ள செல் ஆர்கனல்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதற்கான எல்லா விதமான அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் ஸ்டடி ஆஃப் ஃபிசியாலஜி. ஸோ இந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மினரல்ஸ் நமக்கு தேவைப்படுது. இந்த மினரல்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல். இது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் and this cannot be produced in the body of organisms, animals in the main. Even plants கூட இந்த மினரல்ஸை சாயிலிருந்து அப்படியே அயானிக் ஃபார்மில் தான் அப்சார்வ் பண்ணுமே தவிர அது ஆர்கானிக் ஃபார்மில் அது அப்சார்வ் பண்ணாது. அயான்ஸ் அதாவது அப்சார்வ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு பை லைஃப் ப்ராசஸஸ். எந்த லைஃப் ப்ராசஸும் இந்த மினரல்ஸை தனியாக உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ எங்கேருந்து இது கிடைக்குது? அது நமக்கு பூமியில் இருக்கக்கூடிய இந்த பாறை, கல், மண், கீழே எல்லாத்துலையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. அதிலிருந்து தான் நம்ம கிடைக்க முடியுமே தவிர நம்மளால் அது உற்பத்தி பண்ணவே முடியாது. ஸோ எந்த லைஃப் ப்ராசஸும் மினரல்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ்ட். அதில் 16 மினரல்ஸ் ஆர் எசென்சியல்னு சொல்கிறாங்க. நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கும், மோர் தேன் 94. என்ன, சம் ஆர்டிஃபிஷியல் மினரல்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அதில் 16 ஆர் எசென்சியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில நாட்டில் அது 13 இருக்கும், சில நாட்டில் 16 இருக்கும், பல விஷயங்களை பொறுத்து இருக்குது. என்ன, இந்த 16 எசென்சியல் மினரல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், கால்சியம்னா சுண்ணாம்பு சத்து, அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் தான் பாஸ்பரஸ், பொட்டாசியம், வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும் சல்ஃபர், சோடியம். சல்ஃபர் வெடி மருந்தில் யூஸ் பண்ணுறது. என்ன, சோடியம் குளோரைட், சோடியமும் குளோரைடும் சேர்ந்தால் சால்ட் ஆகிடும். சோடியம் குளோரைடு சால்ட் ஆகிடும். சோடியம் தனியாக அயான்ஸாக இருக்கும், குளோரைட் தனியாக அயான்ஸாக இருக்கும். மக்னீசியம், அயன் இரும்பு சத்து, சிங்க் காப்பர் தாமிர சத்து, மேங்கனீஸ், அயோடின். காய்டருக்கு மிக முக்கியமான அயோடின் டிஃபிஷியன்சி வந்து முன் கழுத்து கடலின்னு காய்டர் கிளாண்டு பெருசாயிரும். அண்ட் செலினியம், மாலிப்டினம், குரோமியம், ஃப்ளோரைட். இந்த 16ம் எசென்சியல், ரொம்ப ரொம்ப எசென்சியல். இட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன இதில் ப்ளே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் த பிளட் ப்ரெஷர். வாட் இஸ் பிளட் ப்ரெஷர்? ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிளட் வெசலுக்குள்ளே தள்ளுது. ஸோ ப்ரெஷர் இஸ் எக்ஸெக்டட் ஆன் தி பிளட் வெசல்ஸ், தட் இஸ் கால்ட் பிளட் ப்ரெஷர். இதை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த அயான்ஸ் மிக முக்கியமான வேலையாக, இந்த மினரல்ஸ் மிக முக்கியமான வேலையை செய்யுது. அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். வாட் இஸ் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி எல்லா மினரல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்டிகுலர் ரேஷியோவில் விகிதாச்சார அடிப்படையில் மெயின்டைன் ஆகும். ஒரு மினரல் அதிகமாக இன்னொரு மினரல் கம்மியாக அப்படியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. வச்சுருந்தால் அது பல்வேறு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸில் ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸில் பிளட்டு, எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அல்லது சைட்டோபிளாசம், இதில் எல்லாம் கூட இந்த மினரல்ஸ் அயானிக் ஃபார்மில் தேவைப்படுது. உள்ளே இருக்கும்போது என்ன, அது ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த எலக்ட்ரிக்கல் பேலன்ஸுக்கு இது மிக முக்கியமான ரோல்ஸ் இந்த மினரல்ஸ் ப்ளே பண்ணுது. நம்முடைய போன் ஹெல்த், மேக்கிங் நியூ செல்ஸ், புது செல்ஸ்,
மைட்டாலிக் டிவிஷன் மூலமாக வர்றதுக்கு செல் குரோ ஆனால் தான் மைட்டாலிக் டிவிஷனுக்கு போக முடியும். அந்த குரோத் அண்ட் டிவிஷன் ரெண்டுக்குமே ப்ளஸ் டெலிவரிங் ஆக்சிஜன் டு தி செல்ஸ், நம்ம இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் மூலமாக உள்ளே எடுக்கக்கூடிய ஆக்சிஜனை எல்லா செல்லுக்கு கொண்டு போகிறது, கான்ட்ரிபியூட்டிங் டு நார்மல் மசில் நர்வ் ஃபங்க்ஷனிங், மசில் ஸ்ட்ரக்சரும் நர்வஸ் சிஸ்டமும் வேலை செய்கிறதுக்கும் இந்த மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப அடிப்படை. தென் வாட் இஸ் எலக்ட்ரோலைட்? கெமிக்கலாக எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்னன்னு சொன்னால் தே ஆர் தி சப்ஸ்டன்சஸ் தட் பிகம் அயான்ஸ் இன் சொல்யூஷன். தனியாக இருக்கும்போது என்ன இருக்கும், அது சொல்யூஷனாக மாறும்போது இட் பிகம்ஸ் அயான்ஸ். அயான்ஸ்னு என்ன அர்த்தம்? தே ஆர் எலக்ட்ரிக்கலி சார்ஜ், எதர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அதில் வந்துடும். வென் தி சப்ஸ்டன்சஸ் ஆர் இன் தி சொல்யூஷன் தே ஆர் கால்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் தே அக்வயர் தி கெப்பாசிட்டி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது சார்ஜாக மாறிடுச்சுன்னா அது எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கண்டக்ட் பண்ணணும். வயரில் எலக்ட்ரிசிட்டி போகிற மாதிரி ஏன்னா இந்த ஃப்ளூயிட் சொல்யூஷனில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும். ஓகே, that is called electrolytes. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எங்கே இருக்குது? ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் ஹியூமன் பாடி. பார்த்தோம், சைட்டோபிளாசத்தில், பிளட்டில், எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் இட் பேலன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் செல்ஸ் அண்ட் அவர் ஆர்கன்ஸ். எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது சோடியம். சோடியம் இஸ் தி மேஜர் பாசிட்டிவ் அயான், தட் இஸ் கேட்டயான். Na+ அப்படின்னு போடுவோம் நம்ம. ஸோ இட் இஸ் கேட்டயான் இன் ஃப்ளூயிட் அவுட் சைட் ஆஃப் தி செல். செல்லுக்கு வெளியில் சோடியம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் இட் பிகம்ஸ் அன் எலக்ட்ரோலைட் ஸோ தட் இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதான் ஃபஸ்ட்டு செல்லுக்கு வெளியில் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வென் கம்பைன்டு வித் குளோரைடு, இதே சோடியம் குளோரைடோட கம்பைன் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ சால்ட். சால்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. வேறஸ் சோடியம் தனியாக இருந்தால் அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அயானாக இருக்கும்போது. இந்த எக்ஸஸ் சோடியம் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரியன். நம்ம சால்ட் டெய்லி உணவில் போட்டு சாப்பிட்றோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே உணவில் சால்ட் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது, லிட்டிலாக போடுறோம். அதுவே வெரி ஹை. அது எக்ஸஸ் சோடியம் இஸ் செக்ரிட்டட் இன் தி யூரின். யூரின் வழியாக வெளியே போயிடும். ஓகே, சோடியம் ரெகுலேட்ஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் தி பாடி. பாடிக்குள்ளே எவ்வளோ வாட்டர் இருக்கணுமோ அதை ரெகுலேட் பண்ணுற வேலையை இந்த சோடியம் எலிமெண்ட் செய்யும். ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணுன்னா, என்ன அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த பாடி மட்டுமல்ல, transmission of sodium into and out of the individual cells also plays the role in the critical body function. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்லேருந்து சோடியம் அயான் செல்லுக்குள்ளே போகிறதும் செல்லுக்குள்ளேருந்து சோடியம் வெளியே வர்றதும் ஏராளமான பயோகெமிக்கல் ப்ராசஸில் மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அது இல்லாட்டா நிறைய பயோகெமிக்கல் ப்ராசஸ் வந்து நடக்காது, லைஃப் ப்ராசஸ் வந்து நடக்காது. மெனி ப்ராசஸஸ் in the body, especially in the brain, nervous system, muscles require electrical signals for communication. nerve systemத்தில் நம்முடைய ஸ்டிமுலஸ் பூரா எலக்ட்ரிக்கல் சிக்னஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஆர்டர், எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகக்கூடிய ஆர்டர் நெர்வ்ஸ் வழியாக போகும்போது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக போகுது. ஸோ சோடியம் பிளேஸ் very important role in the idhila. The movement of sodium is critical in the generation of these electrical signals. Heart function பண்ணனும், அதுக்கு electrical signal வேணும், cardiac function கேகும். So movement of sodium is critical in the generation of these electrical signals. So sodium கூட போச்சு குறைய போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்முடைய சிந்தனையே தடுமாறும், நம்முடைய பாடி மூமெண்ட்டே ரொம்ப தடுமாறும், ஏராளமான பிரச்சனைகளை உண்டாக்கும், வலிப்பு கூட வரும். சோடியம் ரொம்ப அதிகமாக போனால் வலிப்பு கூட வரலாம், ரொம்ப குறைஞ்சா போனாலும் வரலாம். ஸோ சோடியம் இஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட், இட் பிளேஸ் அ ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேஜர் மினரல்ஸ், நமக்கு ரெக்வயர்டு எசென்சியல் மினரல்ஸில் மேஜர் மினரல்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், சல்ஃபர் அண்ட் குளோரைட். இதெல்லாம் மேஜராக நமக்கு தேவைப்படுது.
இன்னொரு அம்சம் வந்து மைனர் அல்லது ட்ரேஸ் மினரல்ஸ். அதர்ஸ் ஆர் ட்ரேஸ் மினரல்ஸ். ரொம்ப ரொம்ப இத்தினூன்று இருந்தால் போதும், அது டெய்லி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக பாடியில் இருந்தால் போதும். ஏன்னா அந்த மாதிரி உள்ளது ட்ரேஸ் மினரல்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு அயர்ன், காப்பர், ஜிங்க், கோபால்ட், மங்கனீஸ், அயோடின் அண்ட் ஃப்ளோரின், இது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ட்ரேஸ் மினரல்ஸும் ரொம்ப கம்மியாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு துணு இருந்தால் கூட போதும். கால்சியம் இஸ் ஸ்டோர்ட் இன் தி போன்ஸ் அண்ட் டீத் டு மேக் தி போன்ஸ் அண்ட் டீத் ஸ்ட்ராங். கால்சியம் ஹெல்ப்ஸ் மசில்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் கண்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். சோடியம் ப்ளே பண்ணக்கூடிய அதே மாதிரி ஒரு ரோலை கூட கால்சியமும் ப்ளே பண்ணுது. ஏன்னா மசில்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸோடைய கண்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு மிகப்பெரிய வேலை அது. தென் கால்சியம் ஹெல்ப்ஸ் வித் தி செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் as well as sending messages through nervous system. எப்படி சோடியம் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அனுப்புதோ அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தில் சிக்னல்ஸ் அனுப்புறதுக்கும் இந்த கால்சியம் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். தென் பாஸ்பரஸ். பாஸ்பரஸும் போன்ஸ் அண்ட் டீத்தில் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். போன் ஃபார்மேஷன் அண்டு டீத் எல்லாத்துக்கும். ஃபார்மேஷன் மட்டும் ஹெல்த்தி போனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும். யூட்டிலைசிங் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டில் இது மிக முக்கியமான வேலை பண்ணுது. கார்போஹைட்ரேட் ஃபேட் பாடி போயிடுச்சு, அது யூசேஜ் கொண்டு வர்றதுக்கு இட் அசிஸ்ட் டு யூட்டிலைஸ் தி கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். உள்ளே போய் செல்லுடைய ஸ்ட்ரக்சர்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு, புதுசாக நிறைய டிஷ்யூஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு, திருப்பி இந்த புரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட்லாம் அப்படியே திருப்பி அகைன் எல்லா மாலிகுல்ஸ் ஒன்று சேர்த்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக மாற்றணும். அதுக்கு இந்த பாஸ்பரஸ் இஸ் ஹெல்பிங். ஓகே, திஸ் மினரல் இஸ் இன்டகரல் இன் எனர்ஜி ஸ்டோரேஜ். பாடியில் எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்கிறோம். எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது? அடினோசன் ட்ரை பாஸ்பேட், அதில் எனர்ஜி இருக்குது. அது டைபாஸ்பேட்டாக மாறினா அதுலேருந்து ஒரு பாஸ்பரஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி இஸ் ரிலீஸ். ஸோ திஸ் பாஸ்பரஸ் இஸ் இன்டகரல் எனர்ஜி ஸ்டோரேஜ், பார்ட் ஆஃப் தி எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் அண்ட் ரிப்பேர் செல்ஸ் அண்டு டிஷ்யூஸ். ஸோ எனர்ஜியை கேரி பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது பாஸ்பரஸ் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்து. அடுத்த டிஸ்கஷனில் இதே மினரல்ஸை வி வில் கண்டினியூ அகைன். தேங்க்யூ வெரி மச்.